ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 23 பிரத்யாதிஷ்டம் மயாதத்ர த்வயி கர்ம விமோகிதே தபோமே ஹிருதயம் சாக்ஷாத் ஆத்மாகம் தபசோனக. மொழிபெயர்ப்பு. பாவமற்றவரே, கடமையில் நீர் கலக்கமுற்றிருந்த பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு முதலில் கட்டளையிட்டது நானே என்பதை அறிவீராக. அத்தகைய தவமே எனது இதயமும் ஆத்மாவும் ஆகும். எனவே தவத்திற்கும் எனக்கும் வேறுபாடில்லை. பொருளுரை. முழுமுதற் கடவுளை நேருக்கு நேராக காண்பதற்கு உதவும் தவம் பகவானின் பக்தி தொண்டை தவிர வேறொன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மட்டுமே பகவானை ஒருவரால் அணுக முடியும். அத்தகைய தவம் பகவானின் அந்தரங்க சக்தியாகும். அவரிலிருந்து அது வேறானது அல்ல. அந்தரங்க சக்தியின் அத்தகைய செயல்கள் பௌதிக சுகத்திலுள்ள பற்றை துறக்கும் பொழுது வெளிப்படுகின்றன. நான் என்ற மமதையினால் ஜடபந்தத்தின் சூழ்நிலைகளில் ஜீவராசிகள் சிறைப்படுத்தப்படுகின்றன. ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக இன்பம் அனுபவிக்கும் தன்மையிலிருந்து ஒருவன் விடுபடுகிறான். பக்தர்கள் சுயமாகவே பௌதிக இன்பத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றனர். இத்துறவு பக்குவமான அறிவால் ஏற்படுகிறது. எனவே பக்தி தொண்டானது அறிவையும் துறவையும் உள்ளடக்கியதாகும். பகவானின் திருலோகத்திற்கு திரும்பிச் செல்ல ஒருவன் விரும்புவானின் அவனால் மாயையான பௌதிக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பகவானின் சகவாசத்தில் ஏற்படும் உன்னத இன்பத்தை பற்றி அறியாதவன் முட்டாள்தனமாக அந்த நிலையற்ற ஜட இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறான். பகவானை காண விரும்பும் அதே சமயம் இந்த ஜட உலகத்தையும் அனுபவிக்க விரும்புவன் ஒரு முட்டாளாக கருதப்படுகிறான் என்று சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜட இன்பத்தை அனுபவிப்பதற்காக இங்கேயே நிரந்தரமாக இருக்க விரும்பும் ஒருவனுக்கு பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு உரிமை இல்லை. ஜட உலகில் பெற்றிருக்கும் அனைத்தையும் பறித்து கொள்வதன் மூலமாக பகவான் அவனுக்கு ஆதரவு காட்டுகிறார். அந்த மூட பக்தன் தனது பௌதிக நிலையை திரும்பப் பெற மீண்டும் முயலும் பொழுது கருணைமிக்க பகவான் மீண்டும் அவனது உடைமைகளை எல்லாம் பறித்து விடுகிறார். பௌதிக முன்னேற்றத்தில் ஏற்படும் தொடர்ந்த தோல்விகளினால் அவன் தனது குடும்ப அங்கத்தினர்கள் மற்றும் நண்பர்களின் பெரும் வெறுப்புக்கு ஆளாகிறான். இவ்வுலகில் எந்த வழியிலாயினும் பணம் திரட்டுவதில் திறனுள்ளவனை குடும்ப அங்கத்தினரும் நண்பர்களும் மதிக்கின்றனர். இவ்வாறாக அந்த மூடபக்தன் பகவானின் கருணையால் கட்டாயமாக தவத்தில் புகுத்தப்படுகிறான். இறுதியில் அவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பூரண மகிழ்ச்சி அடைகிறான். எனவே தன்னிச்சையாகவோ அல்லது பகவானின் கட்டாயத்தாலோ தவத்தை ஏற்பதென்பது பகவானின் பக்தி தொண்டில் பூரணத்துவத்தை எய்துவதற்கு அவசியமானதாகும். இதனால் இத்தகைய தவம் பகவானின் அந்தரங்க சக்தி என கருதப்படுகிறது. ஆனால் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுதும் விடுபட்டுள்ள ஒருவனால் மட்டுமே பகவானின் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். பிரம்மதேவர் பாவமற்றவராக இருந்ததால் தப என்ற பகவானின் அறிவுரையை அவர் எஜமான விசுவாசத்துடன் நிறைவேற்றினார். அவரிடம் திருப்தியடைந்த பகவானும் விரும்பிய பலனை அவருக்கு அளித்தார். எனவே அன்பாலும் தவத்தாலும் மட்டுமே பகவானை திருப்திப்படுத்தி அவரது முழுமையான கருணையை ஒருவனால் அடைய முடியும். பாவமற்றவர்களுக்கு பகவான் வழிகாட்டுகிறார். இதனால் பாவமற்ற பக்தன் வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைகிறான். ஹரே கிருஷ்ணா.